அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வபஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸு தக்கு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிசாஅ واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலமாக்களே, உஸ்தாமார்களே, பெரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலான் ஒவ்வொரு சனி ஞாயிறும் நடைபெறக்கூடிய பயான் நிகழ்ச்சியில் நாங்கள் தனிமையில் படைத்த ரப்பு அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டும், தனிமையில் நானும் என்னை படைத்த ரப்பும் உடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த தலைப்பிலே என்று உரையாற்றுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எல்லா பயான்களிலும் எல்லா ஹுதுபாக்களிலும் கேட்கப்படக்கூடிய ஒரு வசனம்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, எப்படி அல்லாஹ்வை பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுங்கள். அல்லாஹ் எப்படி அவனை பயப்படும்படி ஏவியிருக்கிறானோ அதே பிரகாரம் நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்ற அந்த வசனம் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த அல்லாஹ்வை பயப்படுவது என்பது பேச்சின் மூலமாக மட்டும் அல்லது பயான்களிலே மட்டும் அவர்களுடைய எவலைகளை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து கொள்ளுமாறு என்று அந்த வசியத்துகள் உபதேசங்கள் ஒவ்வொரு ஹுத்பாவின் பொழுதும் மிம்பர்களிலும் எடுத்துரைக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் என்று எங்களுக்கு பேசுவது லேசி, ஆனால் அதை தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவது என்பது ஒரு பொறுப்பான பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிந்தவர்களை தவிர அதனை அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் மோமினூனிலே சொல்லும் பொழுது கத் அஃப்லஹல் மோமினூன், விசுவாசிகள் அவர்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள், விமோசனம் அடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தன்னுடைய தொழுகையிலேயே அவர்கள் உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வை பயந்து ஹுஷூஓடு அல்லாஹ்வை பயப்பட்டவர்களாக உள்ளச்சத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இதே மாதிரி சூரத்துல் பையினாவினுடைய கடைசி பகுதி எடுத்து பார்த்தால் இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரிய்யா, யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல் நற்கிரியைகள் புரிகிறார்களோ, சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ, இவர்கள் மனிதர்களிலே மிகச்சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை நம்பி நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் உண்மையிலே நல்ல மக்களாக இருக்கிறார்கள். ஜஸாஉஹும் மின் ரப்பிஹிம், அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்க கூலி என்ன தெரியுமா? ஜன்னத்து அதுன், அதுன் என்ற சுவர்க்கம், தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அதன் என்ற சுவர்க்கம் இருக்கிறது கூலியாக. ஹாலிதீன ஃபீஹா அபதன், நிரந்தரமாக நீடுழி காலம் அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் தங்குவிடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் ரதியல்லாஹு அன்ஹும் வரலுவான்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அந்த மக்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ, ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ, இது இவர்கள் யார் அல்லாஹ்வை யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இதன் அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வை பயப்படுவது என்பது அவன் எதை சொல்லியிருக்கிறானோ அதை எடுத்து நடப்பதும், அவன் எதை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானோ அதை தவிர்த்து நடந்து கொள்ளுமா இருக்கிறது. எனவே இந்த அல்லாஹ்வுடைய ஏவல் திலக்கல்களை எடுத்தும் விலகியும் விட்டும் நடப்பது என்பது அது ஒரு மனிதனுடைய அல்லாஹ்வை நம்பி ஒரு விசுவாசியினுடைய அடிப்படையிலே அவனிடத்தில் வர வேண்டிய ஒரு பண்பாக இருக்கிறது.
இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று எதையொன்றும் அவன் சிரம்பணிந்து அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அப்படியே முழுமையாக அவன் உண்மையான ஒரு அடியானாக மாறிவிடுவது என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் பாக்கியம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸு ஜிப்ரீலிலே இருக்கக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இஹ்சானை பற்றி சொல்லித்தாருங்கள், தூய்மையான இஹ்லாஸை பற்றி கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ எந்த ஒரு வணக்கம் செய்த போதிலும் எந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற நேரத்திலும் அல்லாஹ்வை நீ வணங்கும் பொழுது கஅன்னக தராஹு உனக்கு அல்லாஹ்வை தென்படுவது போல அல்லாஹ் முன்னிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்றது போல நீ நினைத்து கொண்டு உன்னுடைய அந்த எண்ணத்தில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற போல தான் நீ வணக்கங்களை செய்யணும். ஃபஇல்லம் தகுன் தராஹு உனக்கு அல்லாஹ்வை தென்படவிட்டால் ஃபஇன்னஹு யராக உன்னை அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அடிப்படையை உண்மையிலேயே ஒரு மனிதன் ஒரு விசுவாசி தன்னுடைய தொழுகையிலே மட்டுமல்ல இன்னொரு எல்லா வணக்கங்களிலும் நான் என்னுடைய செயல்பாட்டை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் படைத்தரப்பு என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், என்னை என்னுடைய பெற்றோர்கள் கவனிக்காமல் விட்டுவிடலாம், என்னுடைய ஆசான்கள் என்னை கவனிக்காமல் விட்டுவிடலாம், என்னுடைய நண்பர்கள் கவனிக்காமல் விட்டுவிடலாம், என்னை வேறு யாரும் பார்க்கவில்லை, ஆனால் என்னையும் என்னுடைய பெற்றோரையும் என்னையும் என்னுடைய ஆசான்களையும் என்னையும் என்னுடைய நண்பர்களையும் என்னையும் ஏனையவர்களையும் படைத்தரப்பு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வை நாங்கள் எப்பொழுதும் நம்முடைய உள்ளங்களிலே எடுத்து நடக்க வேண்டும். நம்முடைய பேச்சின் பொழுதோ நம்முடைய பார்வையின் பொழுதோ நம்முடைய கேள்வியின் பொழுதோ நம்முடைய நடத்தைகளின் பொழுதோ அத்தனை நேரங்களிலும் படைத்தரப்பு அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் மனதிலே ஆழமாக பதிந்து கொள்வோமானால் நிச்சயமாக நாங்கள் படைத்தரப்புக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் மாறு செய்ய மாட்டோம். எங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு பிரபல்யமான ஒரு சம்பவம் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவிலே அப்படி ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு தன் ஊரை சுற்றி பார்க்கக்கூடிய காலத்திலே ஒரு பெண்ணுக்கும் அந்த வீட்டில் உள்ள அடிமைக்கோ அல்லது மகளுக்கு இடையில் நடந்த பேச்சுவார்த்தை, அந்த பால் அதிலே தண்ணீர் கலக்கும்படி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீரை கலக்கும்படி சொல்லப்பட்ட பொழுது அந்த பெண் மகள் சொல்லுகிறாள், தாயே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கட்டளை இப்படி கடுமையாக இருக்கிறது, அவருக்கு தெரிய வந்தால் நாங்கள் தண்டிக்கப்படுவோம் என்று சொன்ன பொழுது அந்த தாய் சொன்ன வார்த்தை, இப்பொழுது எங்களை உமர் கவனிக்கவில்லையே, உமர் பார்த்து கொண்டு தானா இருக்கிறார், உமர் பார்க்கவில்லையே என்று அந்த தாய் சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உரையாடலை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண் மகள் சொன்ன வார்த்தை, அந்த உமருடைய ரப்பு எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், உமருடைய அந்த ரப்பு எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற வார்த்தையை அந்த பெண் சொன்ன பொழுது அது உமர் ரலியல்லாஹு அவர்களை ஆச்சரியத்தில் ஆக்கியது. சென்று போய் அவர்களுடைய மகன் நினைக்கிற ஆசிம் இப்னு உமராக இருக்க வேண்டும், அவர்களை மனம் முடித்து அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அதில் வந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அன்பவர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அந்த பயம், தனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு, அச்சம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எங்களுக்கு 4 சுவற்றுக்குள்ளே எந்த பாவத்தையும் எங்களுக்கு செய்யலாம், ஆனால் படைத்தரப்பு அல்லாஹ்வை மட்டும் மறைய முடியாது. இதைத்தான் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் பொழுது, நீ எங்கு வேண்டுமானால் பாவம் செய்து கொள்ளலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய வானம் அல்லாஹ்வுடைய பூமி, நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வானத்துக்கும் பூமிக்கும் கீழே இருந்து அப்புறப்பட்டு வெளியிலே போய் பாவம் செய். இதே மாதிரி இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ பாவம் செய்வதாக இருந்தால் நீ பாவம் செய்யக்கூடிய இடத்தை பார், உனக்கு மேல் இருக்கக்கூடிய வானம் அல்லாஹ்வுடையது, பூமி அல்லாஹ்வுடையது, அந்த ரெண்டுக்கும் இடையிலிருந்து உனக்கு பாவம் செய்ய முடியாது, எனவே வெளியிலே போய் நீ பாவத்தை செய்யன்னு சொல்லார்கள். அல்லாஹ்வுடைய வானம், அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுடைய ஆட்சி, அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ் தந்த உடல் உறுப்புக்கள், இதே உறுப்புக்களை வைத்து அந்த அல்லாஹ்வுக்கு நானும் நீங்களும் மாறு செய்வோமாக இருந்தால் அது ஒரு பொழுதும் அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவனாக நான் மாற முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னொரு ஹதீஸிலே 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் நிழல் கொடுக்கிறான். அந்த சூரியன் தன்னுடைய தலைக்கு அண்மித்து வந்த பொழுது
அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து சூரியனிலே அந்த வெப்பத்திலே மிதந்து கொண்டு வேர்வையிலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய இக்கட்டான கஷ்டங்களிலே அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஒரு சிலருக்கு மட்டும் அல்லாஹு தஆலா அவன் நிழல் கொடுக்கிறான். ஒரு ஹதீஸில் அவனுடைய அர்ஷுடைய நிழல் வருகிறது. நிழல் இதில் ஒரு கூட்டம் யார்? ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت ஐனா. ஒரு மனிதன் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைக்கிறான். அல்லாஹுடைய அருளை அவனுடைய தனக்கு தந்த அருட்கொடைகளை நியமத்துக்களை இதெல்லாம் நினைக்கிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான். இவனுக்கெல்லாம் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் செய்திருக்கான். தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ் செஞ்ச அருளை நினைச்சு இவனுக்கு சந்தோஷத்தில் கண்ணீர் போகிறது, அல்லாஹ் பயத்தில் கண்ணீர் போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி கண்ணீர் வடித்த அந்த மனிதன் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் விட்ட மனிதன் அவனுக்கு அந்த கூட்டத்துக்கு அல்லாஹு தான் மறுமையில் அர்ஷுடைய அல்லது அல்லாஹுடைய நிழலை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நானும் நீங்களும் கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். நானும் நீங்களும் ஒரு பொழுது தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்ததுண்டா? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தியதுண்டா? அல்லாஹ்வுடைய அருட்கடை நினைத்தவனுக்கு நன்றி செலுத்தியதுண்டா? அல்லாஹ்வுடைய தண்டனைகளை நினைத்து நாங்கள் பயந்ததுண்டா? எப்பொழுதாவது கண்ணீர் வடித்திருக்கிறோமா என்பதை பற்றி நாங்கள் கொண்டு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயப்படுவது என்பது, அல்லாஹு தஆலாவை நாங்கள் பயப்படுவது என்பது எல்லா கர்மங்களிலும் வர வேண்டும். எந்த நேரத்திலும் எப்பொழுதும் தனிமையிலும் கூட்டத்திலும் இருட்டிலும் வெளிச்சத்திலும் எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதனிடத்திலே வரக்கூடிய அச்சம் எதை பற்றி அச்சம்? யாருக்காகவும் அல்ல. யாரும் கண்டுவிடலாம், காணாமல் இருக்கலாம், யாருக்கும் தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹுக்கு எதொன்றை மறக்க முடியாது என்பதை நாங்கள் உறுதியாக நாங்கள் உள்ளத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் அந்த அடிப்படையை நாங்கள் அடிமனதிலே அதை ஆழமாக பதிய வைத்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அல்லாஹுக்கு ஒரு பொழுதும் மாறு செய்ய மாட்டோம். என்னுடைய பெற்றோர்களுடைய விஷயத்திலாக இருந்தாலும் சரி, என்னுடைய நண்பர்களுடைய விஷயத்திலாலும் சரி, என்னுடைய உடற்பிறப்புகளுடைய விஷயத்திலாக இருந்தாலும் சரி, என்னுடைய இனபந்துக்களுடைய விஷயத்திலாக இருந்தாலும் சரி, நான் ஏதாவது ஒன்று தவறு செய்கிறேன் என்றிருந்தால், மாறு செய்கிறேன் என்றிருந்தால், அநியாயம் செய்கிறேன் என்றிருந்தால் அந்த படைத்தரப்பு அல்லாஹ் என்னை விட்டுவிட மாட்டான், நாளை விசாரிப்பான். நான் என்ன பதில் சொல்வது என்பதை அவன் ஒரு மனிதனும் நினைக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. அன்பார்ந்தவர்களே, இதை நாங்கள் சரியாக அமைத்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறான். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அதாவது ஒரு மனிதனிடத்தில் அதாவது அல்லாஹ்வை பயப்படுவது என்பது உண்டு, மற்றது தனிமையில் இருக்கும் பொழுது பயப்படுவது என்று இன்னும் ஒரு விசேஷம். இன்னல்லதீன அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான் இன்னொரு இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை மிச்சம் பயப்படுவதெல்லாம் யார் அல்லாஹ்வை பற்றி சரியாக அறிவிருக்கிறதோ, அல்லாஹ்வை பற்றி புரிந்திருக்கிறார்களோ, அல்லாஹ்வை பற்றி விளங்கி இருக்கிறார்களோ, இவர்கள் தான் உண்மையில் அல்லாஹ் பயப்படுவார்கள். எனவே அல்லாஹ்வை பற்றி அறிவு இல்லாமல், அல்லாஹ்வை பற்றி அறியாமல் ஒரு பொழுதும் அவன் அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வர முடியாது. எனவே முதலாவது எங்களுக்கு மிக அத்தியாவசியமான ஒன்றுதான் அல்லாஹை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்டவன், ஆற்றல், அவனுடைய அதிகாரங்கள், ஆட்சிகள், அவனுடைய சக்திகள், வல்லமைகள், இதனை பற்றி நாங்கள் படித்து நாங்கள் அல்லாஹை பற்றி சரியாக புரிந்து கொண்ட பொழுது தான் எனக்கு ஒரு பயம் வருகிறது. எனக்கு வாப்பாவை கண்டால் பயம் வருகிறது என்றால் வாப்பா பற்றி தெரியும். சின்ன வயசுலேருந்து கடுமையாக நடந்து கொள்வார், அடிப்பார் அல்லது தண்டிப்பார், கடுகடுப்பார், இரக்கம் காட்டுவார். எந்த நேரத்தில் எப்படி அந்த தந்தையை பற்றி நான் அந்த பல வருட காலம் 20 வருடம் 30 வருடம் என்று அந்த வாப்பாவோடு பழகின எனக்கு அந்த வாப்பா பற்றி ஒரு அச்சம் ஏற்படுகிறது. வாப்பா வாரதென்றால் நான் நல்ல பிள்ளையாகிடுவேன். அன்பான சகோதரர்களே, அந்த வாப்பாவை எப்படி நாங்கள் புரிகிறோமோ அதைவிட படைத்த ரப்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுதான் மிக மிக முக்கியம். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதிவிட்டு சொன்னார்கள், ஈமான் என்பது உண்மையான அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டும் அறிந்து புரிந்து அவன் நல்லவனாக தன்னை அந்த அறிவை எடுத்துக்கொள்வதுதான் அவனுக்கு உண்மையான உள்ளச்சம் உள்ளவனாக, பயமுள்ளவனாக, குஷு அல்லாஹ்வை பற்றி அச்சம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையில் நிச்சயமாக ஒரு மனிதன் வர முடியும் என்பதை அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே போல உலகத்திலே குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே வஅம்மாமன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா, உலகத்திலே யார் தன்னுடைய மனோச்சைக்கெல்லாம் அடிபணிந்து
மனோயிச்சை சொல்லக்கூடியவைகள் எல்லாம் அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு எதெல்லாம் ஆசை ஏற்படுகிறதோ அதையெல்லாம் உலகத்திலே அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பார்ப்பதில்லை. அல்லாஹ் தடுத்தது தடுக்காதவை இதை ஒன்றும் பொருட்படுத்தாமல் உலகத்திலே மனோயிச்சைக்கு அடிபட்டு வாழ்கிறார்களோ அடிபணிந்து வாழ்கிறார்களோ அவர்கள் நாளை செல்லக்கூடிய இடம் மிக மோசமானது. அதே மாதிரி மறுபுறத்தை அல்லாஹ் சொல்லுவான், அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸானில் ஹவா. யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நாளைக்கு பயந்து அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பை நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றதை நினைத்து பயந்து மகாமர் வனஹன் நஃப்ஸ் அனில் ஹவா தன்னுடைய நஃப்ஸை மனோயிச்சைகளை அது கட்டுப்படுத்தாமல் அதுக்கு அவன் அடிபணிந்து செல்லாமல் எனக்கு எதிர் பலவிதமான ஆசைகளையும் இச்சைகளையும் இன்பங்களையும் மோசமான எண்ணங்களை எல்லாம் அந்த தரக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு யாரெல்லாம் மாறு செய்து உலகத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய நாளை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் பயந்து உலகத்திலே வாழுகிறார்களோ ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்கள் செல்லக்கூடிய இடம் அந்த சுருக்கம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நாங்கள் எதை செய்தாலும் ஹல் ஜஸா உல் எஹ்சான் இல்லல் எஹ்சான், அல்லாஹ் கேட்குறான். ஒரு நன்மைக்கு நலவுக்கு கூலி நலவுதான். அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு அந்த நன்மைகள் நாங்கள் நல்லவற்றை உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து நல்லவற்றை செய்யும் பொழுது அதற்கு அல்லாஹ் அதுக்கு பகரமாக கூலியாக அந்த மேலான சுவர்க்கத்தை தான் எங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் உள்ளத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நமக்கு ஒரு பொழுதும் அடியார்களுக்கு அநியாயம் செய்வதில்லை, அநியார்களுக்கு துரோகம் செய்வதில்லை, அவர்களுடைய அமல்களை பால்படுத்துவதில்லை. அவை அனைத்தையும் நாங்கள் சித்தப்படுத்தி வைத்து அதை பூரணமாக நாங்கள் யோஃபஸ் சாபிரூன் மறுமை உலகத்திலே பொறுமையாக இருந்தவர்களுக்கு அந்த அதுக்குரிய கூலிகளை முழுமையாக நாளை மறுமையில் நாங்கள் ஒப்படைப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே அதையும் இரகசியமாக ஒரு பாவத்தை செய்யக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய நிலைமை எப்படி ஆகும் என்றால் யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு குற்றம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவனுக்கு அல்லாஹு தஆலா மக்கள் மத்தியிலே இழிவை ஏற்படுத்தி விடுவான், கண்ணியத்தை அவமரியாதை ஏற்படுத்துவான், கண்ணியம் கிடைக்க மாட்டாது. ஏன் எப்படி அவன் நல்லவனாக அல்லாஹ்வை உண்மையிலே உள்ளபடி பயந்து அவன் சொன்னவைகளை எடுத்துடக்கூடிய நல்லவனாக மாறிவிட்டால் அவன் மீது மக்களுடைய அன்பு செலுத்தப்படும் என்பது எங்களுக்கு சஹீஹான ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்து விட்டால், அல்லாஹ் ஒரு மனிதன் மீது அன்பு கொண்டு விட்டால் அவன் என்ன செய்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து இதோ இன்னாருடைய மகன் இன்னாரின் மீது நான் அன்பு கொண்டு விட்டேன், நீரும் அன்பு கொள்வீராக என்று அல்லாஹ் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆர்டர் போடுறான். அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் அந்த உலகத்தில் மக்களுடைய உள்ளங்களில் அவர் மீது அன்பு செலுத்த போட்டப்பட்டு விடுகிறது. இதே மாதிரி அல்லாஹ் ஒரு மீது கோபித்து கொண்டால் தன்னுடைய கோபத்தை தன்னுடைய வெறுப்பை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான். அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றவர்களுக்கு வானவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். மக்களுடைய உள்ளங்களிலே இந்த வெறுப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். என்றால் அந்த எல்லா மக்களுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறது. அதை அல்லாஹ் மாற்றி விடுகிறான், வெறுப்பை ஏற்படுத்தி விடுகிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த விஷயத்தை மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தை ஏதாவது ஒன்றை நான் கையேந்தி துஆ கேட்டால் அல்லாஹ் எனக்கு கபூல் செய்யக்கூடிய, நான் கேட்டதை தரக்கூடிய நிலையில் அல்லாஹ் இருக்கிறானா, அந்த நிலைமை நான் அல்லாஹ்வோடு நடந்து கொள்கிறேனா என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் எங்களை பரிசீலித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாரிடத்திலாவது சிபாரிசு செய்து பேசினால் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, ஆலோசனை முன்வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏதாவது ஒன்று சொன்னால் சமூகம் கேட்க மாட்டாது. ஆனால் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடத்திலே ஏதாவது ஒன்றை சத்தியம் பண்ணி அல்லாஹ்விடத்தை துஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றுவான். அப்படியான சில மக்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். அது யார் என்று தெரியாமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற அல்லாஹ்வுடைய நண்பர்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். அதான் ஏதாவது ஒன்று அல்லாஹு தஆலா மீது சத்தியம் பண்ணி இதை அல்லாஹ் ஏதாவது ஒன்று செய்ய முற்பட்டு விட்டால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சமூகத்தில் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் தன்னுடைய பேருக்கு முன்னால் எத்தனையோ டசின் கணக்கில் பேர்களை அவர்களோட பட்டங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு முன்ன போட்டு, இவர்கள் மட்டுமல்ல அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தெரிவு செஞ்ச மக்களை கண்ணியப்படுத்துகிறான்.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல்லாஹ்வுடைய பயமுள்ள தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்புகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் இது எண்ணிலடங்காத சிறப்புகள் எல்லாம் வைத்திருக்கிறான். உலகத்திலே அந்த சலஃபு சாலிஹீன்கள், அந்த சஹாபாக்கள், இமாம்கள், அதே மாதிரி தாபிஈன்கள், இப்படியெல்லாம் அந்த நல்ல மனிதர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சஹாபாக்கள் இப்படி அந்த அளவுக்கு அந்த நிலைமைக்கு பக்குவப்படுத்தப்பட்டார்கள் என்றால் அந்த அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை சரியாக ஆக்கி கொண்டதின் காரணமாக, அல்லாஹ்வோடு உள்ள நெருக்கத்தை அவர்கள் சரி செய்து கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு ஒத்துழைக்கிறான். அவர்களுடைய கேட்ட துஆக்களை கபூல் செய்கிறான். அவர்கள் பாடுபட்ட அவர்களுடைய முயற்சிகள் அல்லாஹ் கபூல் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் உலகத்தில் எந்தொன்றையும் எதிர்பார்க்கவில்லை. யாருடைய புகழையும் பேரையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. உலகத்தில் கண்ணியத்தையும் மரியாதையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்தான். இன்றும் கூட நாங்கள் அந்த சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது ரதியல்லாஹு அன்ஹும் என்று சொல்கிறோம், வரது அன்ஹு என்று சொல்கிறோம். சலஃபுகளை சொல்லும் பொழுது ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்கிறோம், அல்லாஹ் அவர்கள் மீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்கிறோம். என்றால் இது எதன் மூலமாக அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம்? அவர்கள் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை சரிபடுத்திக் கொண்டதினால், அல்லாஹ்வை உள்ளபடி பயந்ததினால், அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டதினால், ஏதோன்றும் அல்லாஹுக்கு மாறு செய்யாமல், அவர்கள் தனிமையிலோ கூட்டத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் பொருந்தாததை பார்க்க மாட்டார்கள். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ஃபர்லான கடமைகளை அவன் செய்து கொள்ள வேண்டும். ஃபர்லான கடமைகளை அவன் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவனாக மாறிவிடுகிறான். மேலும் நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறான். அந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ்வை சொல்லுகிறான், அவன் பார்க்கும் கண்ணாக நான் மாறிவிடுகிறேன், அவன் பிடிக்கும் கையாக மாறிவிடுகிறேன், அவன் நடக்கும் காலாக மாறிவிடுகிறேன், இன்னொரு அதிசயம் அவன் பேசும் நாவாக மாறிவிடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அறிவிப்பதாக. அன்பர்களே, இது யார்? இப்படிப்பட்டவர்கள் யார்? அவர்கள் அல்லாஹ்வை எந்தென்றும் பயப்படக்கூடியவர்கள். எந்த ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காகவே செய்வார்கள். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவர்களுடைய செயல்பாடு அனைத்தும், நடவடிக்கைகள் அனைத்தும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் விசேஷமாக இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், யாரெல்லாம் அல்லாஹ்வை மறைமுகமான தனிமையில் இருக்கும் பொழுது, இருட்டில் இருக்கும் பொழுது, யாரும் இல்லாத நேரத்தில் தனிமையில் உண்மையாகவே யாரெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு மிக அளப்பரிய நன்மைகள் கூலி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சூரத் தபாரக்கல் முல்கிலே சொல்லுகிறான். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், மறைமுகமாக நேரத்திலே தனிமையில் இருக்கும் பொழுதோ, யாரும் காணாத நேரத்தில், தனிப்பட்ட நேரத்திலே இவனுக்கு மாறு செய்யலாம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய யாரும் காண மாட்டார்கள், யாருக்கும் தெரிபடவில்லை, யாருக்கும் ஒளித்து மறைத்து காணாமல் எதையும் செய்து விடலாம். ஆனால் அந்த ரப் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற பயம் அவரை அந்த பாவத்திலிருந்து தடுத்து விட்டது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான், நான் பார்க்கக்கூடாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான், நான் செய்யக்கூடாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான், நான் பிடிக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றிலும் அந்த அடிப்படை, நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் அந்த அடிப்படையிலே நாங்கள் அடிமனதிலே அந்த ஆழமாக பதிந்து வைத்த அந்த அல்லாஹ் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயப்பாட்டின் காரணமாக இவர்கள் அந்த தவறுகளை விட்டும் தன்னை யாரெல்லாம் தற்காத்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அளப்பரிய கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். என்றால் இது யாருக்கு? அந்த உண்மையான அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, தனிமையிலும் மக்கள் மத்தியிலும் வெளிச்சத்திலும் எல்லா நிலையும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக நாங்கள் எங்களை மாறிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கக்கூடிய நேரத்தில் துஆவிலே கேட்டார்கள், அல்லாஹும்ம அஸ்அலுக ஹஷ்யத்தக ஃபில் கைபி வஷ்ஷஹாதா, எல்லாருக்கும் முன்னிலையிலும் தனிமையிலும் உன்னுடைய பயப்படக்கூடிய அந்த பயத்தை நீ எனக்கு தருவாயாக என்று துஆ கேட்கிறார்கள். ஏன்? இந்த பயம் என்பது எங்களுக்கு தேவை, தனிமையில் முக்கியமாக தேவை. மக்கள் மத்தியிலும் தவறுகளை செய்யக்கூடாது, ரகசியமாகவும் செய்யக்கூடாது. அன்பானவர்களே, சலஃபுகளில் பல பேர்கள் நாங்கள் பார்க்கிறோம், சிலர்கள் ஈமானை பறிகொடுத்து மரணிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுகிறது. ஏன்? இரகசியமாக பாவம் செய்திருக்கிறார்கள். ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு மாணவன், அவருடைய கற்றொரு மாணவன், அவர் சில காலங்களில் மரணித்து போய்விட்டார். அந்த மரணித்த நேரத்தை அவர்கள் கனவுல கண்டு கேட்கிறார்கள், நீ அல்லாஹ்வை எப்படி கண்டு கொண்டாய், அல்லாஹ் உன்னோடு எப்படி நடந்து கொண்டார் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், நான் மரணிக்கும் பொழுது என்னுடைய ஈமான் உரியப்பட்டு நான் ஒரு யகூதியாக மரணித்தேன்.
யகூதியாக மரணித்தேன். என்ன காரணம் கேட்டதுக்கு அவர்கள் சொல்கிறார்கள், நான் யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக நான் இரவைக்கு படுக்கைக்கு முன்னதாக மதுபானம் அருந்தக்கூடிய பழக்கத்தை நான் வைத்திருந்தேன். எனக்கு வயிற்றிலே ஒரு நோய் இருந்தது, நோவு இருந்தது. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் மதுபானத்தை குடித்தால் அதில் உனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னதுக்கு நான் அதை இரகசியமாக ஒளித்து மறைத்து யாருக்கும் தெரியாமல் நான் செய்து வந்தேன். அந்த பாவத்தை நான் இரகசியமாக பாவம் செய்ததன் காரணமாக என்னுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று அவர்கள் சொன்ன செய்தி அன்பான சகோதரர்களே இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் நானும் நீங்களும் எப்படி பயப்பட வேண்டும். விசேஷமாக எங்களுடைய கடைசி முடிவு இருக்கிறது. கடைசி முடிவு அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மகன் சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தையிடத்தில் யாராவது துஆ செய்ய சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த எல்லா முடிவுகளும் எல்லா செயல்களுடைய முடிவுகளும் எல்லா நிலைமைகளும் எந்த ஒரு செயலுடைய முடிவும் அதனுடைய கடைசி எப்படி இருக்கோ அப்படித்தான் ஆகும். நீ எந்த நிலைமையில் மௌத்தாகுவாயோ அந்த நிலைமையை தான் எழுப்பப்படுவாய். எனவே நீ அதை பயந்து கொள் என்று அடிக்கடி சொல்வார்கள். அல்லாஹ் உன்னையும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு மனிதனுடைய கடைசி முடிவை அவனுடைய அந்த இரகசியமான பாவங்கள் அப்பொழுதுதான் வெளிப்பட போகிறது. ரகசியமாக ஒளிச்சு மறைச்சி மக்களுக்கு நல்ல மக்களாக இருக்கலாம், நல்ல மனிதனாக நடிக்கலாம், நல்ல மக்களாக மதிக்கப்படலாம். இப்படியெல்லாம் மக்களுக்கு ஒளித்து மறைத்து அல்லாஹுக்கு துரோகம் செய்யக்கூடிய மனிதனுடைய நிலைமை நிச்சயமாக எப்பொழுது வெளியே வரும் என்றால் அவனுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்கள் அனைவரையும் அன்பாசோலை அப்படியான ஒரு மோசமான நிலைமைக்கு இவைகள் தள்ளப்பட்டு கொண்டு போய் சேர்த்து விடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பாசோலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான நிலைகளை விட்டு ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு துஆ தான், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். கல்புகளை பிரட்டுகிற திருப்பர நாயனே, என்ற கல்பை என்னுடைய இருதயத்தை நீ மார்க்கத்திலே தரிபடுத்தி வைப்பாயாக என்று அடிக்கடி துஆ கேட்பார்கள். ஒரு ஹதீஸில் ஆயிஷா நாஹி, இன்னொரு ஹதீஸில் வேறு சஹாபி கேட்கிறார்கள், வாந்த துக்ஸிரு ஹாத துஆ வாந்த தகாஃபு யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பயமாக இருக்கிறதா, உங்களுடைய ஈமான் பறிக்கப்பட்டுவிடும் என்று பயமாக இருக்கிறதா, இந்த துஆவை அதிகமாக ஓதுகிறீர்களே என்று சொன்ன பொழுது அப்பொழுது சொன்னார்கள், ஆயிஷா எனக்கு தெரியுமா, வகுலூபுல் இபாதி பைன இஸ்பைன் மின் அஸாபிர் ரஹ்மான், நிச்சயமாக மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அது நாடிய பக்கத்துக்கு அல்லாஹ் திருப்பிடுவான். என்னுடைய உள்ளம் மார்க்கத்தை விட்டும் திருப்பப்படுவதை நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாக துஆ கேட்கணும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். ஏன் உலகத்திலே நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த இந்த அருட்கொடைகளை, அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களை வைத்துக்கொண்டே அந்த அல்லாஹ்வை பயப்படாமல் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை நாங்கள் சந்திப்போம். எங்களுடைய முடிவு மோசமானதாகிவிடும். அல்லாஹு தஆலா ஒவ்வொருவர்களையும் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் உண்மையான ஒரு விசுவாசியை பொறுத்தவரையிலே அவருடைய உள்ளச்சம், பயபக்தி, இவனுடைய எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். இல்லை என்றிருந்தால் அவனால் மறுமையில் வெற்றி பெற முடியாது. அந்த படைத்தரப்பு அல்லாஹ்வைத்தான் நாங்கள் பயப்பட வேண்டும். வேறு யாரை பயப்படுகிறோம்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சிலரை பார்த்து மனிதர்களை பார்த்து அல்லாஹ்வை பயப்படுவதை விட மனிதர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் இவர்களை பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள். அந்த அல்லாஹ்விடத்தில் எப்படி பயப்பட வேண்டுமோ அதைவிட மக்களை பார்த்து பயப்படுகிறார்கள். அவர்களை பயப்படாதீர்கள், இரண்டுக்கும் அல்லாஹ்வை என்னை பயப்படுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்னை பயப்படுங்கள் என்ற படைத்தரப்பு அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகிறான். எனவே அந்த அல்லாஹுடைய பயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வது என்பது அல்லாஹுடைய, நாங்கள் இது காசுக்கு வாங்குகிற சாமான் ஒன்று இல்லை, கடையில் போய் பணம் கொடுத்து வாங்குவதற்குரிய ஒரு சாமான் பொருள் அல்ல. இது நம்முடைய ஈமானை அதிகரித்து நினைத்து அல்லாஹ்வோடு நாங்கள் தனித்த நிலைமையில் பேச வேண்டும், கதைக்க வேண்டும், அல்லாஹ்வோடு பிரார்த்திக்க வேண்டும். இந்த இரவு நேரத்தில் விசேஷம் அந்த ரமலானில் கடைசி பகுதி இருக்கிறதே, மிக பெருமதியான நேரம் இந்த சஹருடைய நேரம் என்பது. அது ரமலானுக்கு மட்டுமுள்ள நேரம் அல்ல, முழு வருடத்துக்கும் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய அந்த வருஷம் 360 நாளும் வரக்கூடிய அந்த சஹருடைய நேரம் என்பது அல்லாஹு தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏன் பிரார்த்திக்க கூடாது? அவன் பிரார்த்திப்பவர்கள் இல்லையான்னு கேட்கிறான். ஏன் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது? பாவ மன்னிப்பவர்கள் கேட்கவர்கள் இல்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த தேவைகளை தன்னுடைய முறைப்பாடு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அன்பார்களே, இந்த நேரத்தில் விசேஷமாக இந்த துஆவை நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுக்கு, எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய பிள்ளை குட்டிகள், இந்த பிச்சலங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக உண்மையான பயபக்தியால் உள்ள பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும்.
அல்லாஹு தஆலா இன்னொரு துஆவை நமக்கு படித்து தருகிறான். சூரத்துல் ஃபுர்கானிலே ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஆயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹு தஆலா சொல்லுகிற நல்லவர்கள் கேட்கக்கூடிய துஆ, அந்த இபாதுர் ரஹ்மான் கேட்கக்கூடியவர் துஆ, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஆயுனின், எங்களுக்கு யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகளிலிருந்து கண்குளிர்ச்சி எங்களுக்கு பெற்றுத் தருவாயாக, கண்குளிர்ச்சி நிம்மதியை பெற்றுத் தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, உன்னை பயப்படக்கூடிய தக்வா உள்ளவர்களுக்கு, உன்னை அஞ்சக்கூடியவர்களுக்கு, உள்ளச்சமுள்ள அந்த தக்வாதாரிகளுக்கு ஒரு பொறுப்பாளியாக, ஒரு குடும்பத் தலைவனாக, மனைவி பிள்ளை குட்டி மக்கள் எல்லோருமே அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அந்த தக்வா உள்ளவர்களுக்கு ஒரு இமாமாக, தலைவனாக என்னை ஆக்குவாயாக. எனக்கு கீழால் உள்ளவர்கள், என்னால் பராமரிக்கப்படக்கூடியவர்கள், என்னுடைய பிரஜைகள் உன்னை மறந்தவர்களாக, உனக்கு நன்றி கெட்டவர்களாக, உனக்கு மாறு செய்வர்களாக இருக்கக்கூடாது என்பதை அந்த துஆ நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த துஆவை நாங்கள் அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக். அதே மாதிரி ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஆயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாம். இவைகள் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தை நல்லவர்களாக நாங்கள் அல்லாஹ்விடத்தை கண்ணியங்களை பெறக்கூடியவராக, நாளைய மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக நாங்கள் மாறுவதற்கு இந்த அடிப்படைகளை நாங்கள் சரியாக செய்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த தனிமையிலும் கூட்டத்திலும் இரவிலும் பகலிலும் வெளிச்சத்திலும் இருட்டு எல்லா நிலைமைகளிலும் யார் கண்டாலும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கண்டாலும் காணாவிட்டாலும் எல்லா நிலைகளிலும் நாங்களே அந்த படைத்த ரப்பே அல்லாஹ்வை முழுமையாக அஞ்சி நடக்கக்கூடிய உண்மையான பயபக்தியாளர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.